வெள்ளைக்காரனை பாத்தியா? எப்படி அழுதுகிட்டே ரசிக்கிறவன் பார். இங்கேயே பிறந்து வளர்ந்த ஞான சூன்யத்துக்கு தோடி ராகன்னா என்னன்னு தெரியல. சவுத் இந்தியன் கல்ச்சரை அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கான். அவனும் நம்மள 300 வருஷம் ஆண்டவன் இல்ல. எப்ப உண்மையிலேயே கண்ணீர் வருதோ அதுக்குத்தான் தோடி ராகன்னு பேரு. நீங்களும் 8 ஊதுறீங்க, அவர் எட்காமலே ஊதுறார். என்ன தம்? I haven't seen a man like you in Asia. I present you 1000 rupees. ரொம்ப நன்றிங்க. வெல்கம். போயிட்டோங்க. நீங்க ஒரு சரியான முட்டாளுங்க. பின்னங்க தோடி ராகம் தண்ணீர் பொத்துக்கிட்டு வருது. நீங்க அவன் பாட்டுக்கு ஒத்துக்காரனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். இவர் எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டார். இப்பதான் புரியுது மகாத்மா காந்தி ஏன் வெள்ளைக்காரனை விரட்டினார்னு. ஆமா ஆமா, உங்களுக்கு ஒண்ணு ரொம்ப லேட்டா தான் புரியுது. அவன் புரியாம கொடுத்துட்டு போயிட்டா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துரு. நான் தரவே மாட்டேன். என் வாழ்க்கையில முழுசா இப்பதான் 1000 ரூபாய் பாத்திருக்கேன். விடிஞ்சு இம்புட்டு நேரமாச்சு, இன்னும் எந்திரிக்கல. சூரியனும் டாப்புக்கு வந்துட்டான். இவன் தூங்குறது நல்லதுதான். இந்தியாவுக்கு கொஞ்சம் உணவு தானியம் மிச்சப்படும். நமஸ்காரம். நமஸ்காரம், வாங்க. நேத்து கோவில்ல உங்க கச்சேரி கேட்டேன். எப்படி? ரொம்ப பிரமாதம். தோடி ராகம் வாசிக்கிறதுல உங்களை விட்ட வேற ஆளே கிடையாது. போங்க. சிங்கப்பூர் முருகன் கோயில திருவிழா மொத்தம் 7 நாள். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுத்துறோம். உங்க பார்ட்டி வர முடியுமா? 2000க்குலாம் ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? அட என்னங்க நீங்க ஒண்ணு, சிங்கப்பூர் 2000க்குலாம் ஒத்து வருமா? ஒத்து வராது. இது முருகன் கோயில் திருவிழா, அதுவும் தெய்வ காரியம். ஒரு 2000க்கு ஒத்து வருமான்னு கொஞ்சம் பாருங்களேன். தெய்வ காரியம்னா மட்டும் ஒத்து வருமா? அதெல்லாம் ஒத்து வரவே வராது. ஒத்து வந்தா சிங்கப்பூரை சுத்தி காமிச்சு சந்தோஷப்படுத்தலான்னு இருந்தேன். நீங்க ஒத்து வராதுன்னு சொல்லிட்டீங்களே. நீங்க என்ன சொன்னாலும் ஒத்து வராதுங்க. தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. சரிங்க. நான் எப்ப சிங்கப்பூர் வரமாட்டேன்னு சொல்றேன். அந்த ஆளு கேக்குறான் ஒத்து வராது ஒத்து வராது, ஒத்து வரவே வராதுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அவனு 5-6 வாட்டி கேக்குறான். அப்ப கூட நீ ஒத்து வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணேன்? ஒரு தாள வராது ஒரு தவுள் வராதுன்னு சொன்னியா நீ? ஏய், நான் சொல்றத கேளுடா. கேட்க மாட்டேன். கேட்டாதானடா உனக்கு புரியும். எனக்கு புரிஞ்சு போச்சு. கடைசியா போகும்போது கூட அந்த ஒத்து வந்தா அவனை சிங்கப்பூர் சுத்தி காமிச்சு சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்றான். அப்ப கூட நீ ஒத்து வராதுங்கிற. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? வேட்டி சட்டை துவைச்சு போட்டிருக்க, கை கால் அபிக்கி விட்டுருக்க, சோறாக்கி போட்டிருக்க. ஏய், அதெல்லாம் இல்லன்னு இப்ப யாரா சொன்னா? நான் சொல்றத கேளுடா. நான் கேட்க முடியாது. நான் சொன்ன தரடா உனக்கு புரியும். எனக்கு புரிஞ்சு போச்சு. புடிச்ச 6 மாசம் தண்டனைங்கும் போது உனக்கு நான் கள்ளச்சாராயம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இப்ப பேசாத, இங்க பேசாத. வேற என்ன மேல போட்டா பேச முடியும்? குப்புசாமி, நான் விலைக்கு சொன்னேன்னு வச்சுக்க, உனக்கு கோவமே வராது. நான் எதுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னேன்னா தேவையில்லை. காடு மேடுன்னு கூட பார்க்காம கால்ல செருப்பு இல்லாம உன் நாய் நெத்திக்கு அந்த தவளி போட்டுக்கிட்டு லோலோன்னு அலைஞ்சிருக்கேன். அந்த சிங்கப்பூர் ஏறப்படால மட்டும் நான் ஏறக்கூடாதா? இல்ல அதான் என்ன ஏத்தாதா? ஒத்து வராது. குப்புசாமி, கொஞ்சம் அமைதியா நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு புரிஞ்சு போகும். நான் சொன்னது வேற ஒத்து. ஓஹோ, வேற ஒத்தா? அது எவன்? நான் உதனால 3 தான் சத்தம் வரும், அவன் உதனால 3 தான் சத்தம் வரும். அது எவன் நான் பாத்துறேன். இவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமா? இப்படி புரியாம பேசிட்டு போறாட. இவனுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. வணக்கம் வணக்கம். போங்க. ஏ முத்து, உங்களை எல்லாம் கூட்டி போய் கவனிப்பா. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்கய்யா, உள்ள போய் சாப்பிடுங்க. வணக்கம் பண்ணேரையா. வணக்கம். வாயா ஒத்து. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன் பார்ட்டியை காணா? நான் அந்த பார்ட்டில இல்லங்க. இல்லையா? ஏன்? என்ன சிங்கப்பூர் கூட்டி போக மாட்டான்டாரு. ஒரே பிள்ளைல 2 பேரும் ஒன்னா உட்காந்து போக கூடாதான். பார்ட்டி ஐயா, ஒத்து உதறவன் தொழிலாளி, நாயன வாசிக்கிற முதலாளி. இதுக்குள்ளே ஒத்துமை இல்ல. வரட்டும், அவனை நான் விசாரிக்கிறேன். ஐயோ, இத பத்தி ஒண்ணும் விசாரிக்க வேணாம். இது விஷயமா உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லலாம்னு வந்தேன். என்ன?
வாங்க. அந்த துறக்கன் இருக்கானே, நேத்து ஒரு கல்யாணத்துல இருக்கிறத பூரா ஊதிவிட்டு உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வெறுங்குலை கொண்டு வராங்க. அப்படியா? நீங்க வேணா தக்கையை எடுத்துட்டு பாருங்க, அதுல ஓட்டை இருந்துச்சு, அவனை சும்மா விடாதீங்க. வராங்க வராங்க. என்ன பண்ணையார சௌக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லா ஆவர்த்தனத்தையும் வாசி அமக்கள படிச்சு போடுறேன். வாசிக்க போறியா? பின்ன திங்கவா முடியும்? கொண்டாடா கொலாய. நீங்க வாசிக்க போறீங்களா? நம்ம பண்ணையாருக்கு எப்பவுமே டமாச்சு அவங்களே வாசிக்க போறாங்களா? ஏண்டா மொட்டை அடிச்சு மீச வச்சிருந்தா முட்டாள்னு நினைச்சியா? என்ன சொல்றீங்க? இருந்ததெல்லாம் அந்த கல்யாணத்துல ஊதிவிட்டு வெறும் குழாய கொண்டு வந்திருக்கியாடா? அட நீங்க ஒண்ணு இத வச்சா தாங்க ஊத முடியும். ஐயோ ஐயோ வாய் வச்சு வாயோட இருக்கட்டும். இந்த அடிக்கிற கடிக்கிற எல்லாம் கூடாதுங்க. நாய் மாதிரி கடிக்காத. சரியாத்தான். உங்க கூட்டத்திலே அவன் ஒருத்தன் தான் நன்றி உள்ளவன். என்னது ஒத்து சொன்னானா? என்னடா பண்ணையார விட்டு கடிக்க விட்ட? ஒரு வெள்ளாய விட்டு உன்னை கடிக்க வைக்கிறேன்டா. எந்த மண்ணங்கட்டி பையன் சொன்னாலும் ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கப்பா. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகுவோட பார்வை தெரியறது. அதுக்கு நான் என்ன செய்யணும் ஐயரே? பாம்பு புத்து பக்கம் போயிடாதே, பாம்பாட்டிக்கார வித்த காமிச்சா அங்க நின்னுடாதே. ஐயரே, இது ஏன் நான் மனசுல வச்சுக்கிட்டு எத்தனை நாள் பயந்தே அலையறது? என்ன பண்றது, உன் ஜாதகத்துல விதி அப்படி இருக்கு. ஆனாலும் ஒரு காரியம் பண்ணலாம். பிறகு உன் சாந்திக்கு தாலி கட்டினா தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஓம் பவாய தேவாய நமஹ, ஓம் சர்வாய தேவாய நமஹ, ஓம் ஈசானா தேவாய நமஹ, சுபதே தேவாய நமஹ, உக்ரா தேவாய நமஹ. ஓம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன கேதனா கண்டே பத்ராம் சுபகே சர்வலோக ஜிகேஷியா. வாங்க. ஓம் பவாய தேவாய நமஹ, ஓம் சர்வாய தேவாய நமஹ, ஓம் ஈசானா தேவாய நமஹ, ஓம் சுபதே தேவாய நமஹ, ஓம் உக்ரா தேவாய நமஹ, ஓம் ருத்ரா தேவாய நமஹ, ஈமா தேவாய நமஹ, மகதோ தேவாய நமஹ, மாங்கல்ய தேவனாய நமஹ. ஓம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன கேதனா கண்டே பத்ராம் சுபகே சர்வலோக ஜிகேஷியா. இந்திரஸ்வாமம் பவது சேமோ அஸ்துனா. ஓம் அரோகநாதகாஸ்திரது. கண்ணே, அப்பா, இது பால், இது பழம். பழத்தை சாப்பிட்டோன்னா பாலை சாப்பிடு, பாலை சாப்பிட்டோன்னா பழத்தை சாப்பிடு. உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே சாப்பிடு. உங்களுக்கு எது இஷ்டமோ அதுதான் எனக்கும். எனக்கும் பழம் தான். எனக்கும் பழம் தான். என்ன நீங்க நான் செய்யற வேலையில நீங்க செய்றீங்க. இப்பதான் பெண்கள் சமத்துவ ஆண்டே வந்துடுச்சா? யார் கொண்டாண்டா? இன்னும் அதான் நானே கொண்டாண்டேன். அத்தா, நீங்களும் நாதஸ்வர வித்வான், நானும் உங்க ரசிகை. நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பேர் வைக்கலாம்? ஆனா பிறந்தா சண்முக பிரியன்னு வைப்போம், பொண்ணா பிறந்தா கல்யாணின்னு வைப்போம். அப்ப கூட ராகம் தானா? பஞ்ச கல்யாணின்னு வைக்க கூடாதா? வைக்கண்ணு, நீ வைக்காததா? உன் இஷ்டத்துக்கு வைக்கண்ணு. இது எங்க இப்ப வந்தது? தோஷம் முடிஞ்சு விரட்டலையா? விரட்டனம்மா. இது ஏதோ விவரம் தெரிஞ்ச கழுத போல் இருக்கு. பெட்ரூம் வரைக்கும் வந்து பிளாக்மெயில் பண்ணுது. இருமா, விரட்டிட்டு வந்துடுறேன். இப்ப வேகமா நடக்காதீங்க. கச்சேரியில மட்டும் தாளத்தை விட்டுட்டு நடைய வாசிங்க. ஏங்க 12 மணி பஸ் போயிடுச்சா? இப்ப வந்துருங்க. ஏய் நாயனா, ஒத்து வராதா? இதே ஒத்த வச்சு வேற ஒரு நாயனத்தை செட்டப் பண்ணி அதே சிங்கப்பூர்ல உன் எழுத்தாப்புல ஊதி உன் மூக்க உடைக்கல. என் பேரு ஒத்து குப்புசாமி இல்லையா? இப்போ ஒத்து ஊதுறதுக்கு பதிலா இத ஊதுறியா? அது ஏன் இஷ்டம். புடிக்கிறா. என்ன பிடிக்கிறீங்க? ஏன்னா புண்ணு கூட்டுறத வாயில ஓட்டுறீங்க? நம்ம நாட்டுல இது மாதிரி ஒட்டிட்டு தான் பேச வேண்டியிருக்கு. இல்லன்னா அவ்வளவு பேரும் வாய மூட மாட்டேங்கிறானுங்க. டேய், நான் ஒத்து வராதுன்னு சொன்னது உண்டே இல்லடா. 2000 ரூபாய்க்கு ரேட்டு ஒத்து வராதுன்னு சொன்னேன்டா. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்டேன் நாயே? அதுக்காக அடி வாங்க வைக்கிற, கடி வாங்க வைக்கிற, கோல் மூட்டுற. உன் பிரச்சனையை என்னால தாங்கவே முடியலடா. இப்போது ஒத்து வரியா? ஒத்து வர்றேங்க. அம்மா, ஆனா உலகத்துல எந்த தொழிலையும் ஒத்து வராதுன்னு சொல்லலாம்.
நம்ம தொழில மட்டும் ஒத்து வராதுன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா ஒத்து கூடவே இருக்கான். வாங்கடா. அண்ணே, பெரிய வீட்டுல வந்திருக்காங்க போல இருக்கு. அங்க பாருங்க அண்ணே. என்ன இருந்தாலும் பெரிய வீடு தானே. அண்ணே, ஒரு கழுதைக்கு தாலி கட்டினாலும் அது மூத்ததுங்கிறத காமிச்சிட்டு பாருங்க. 30 மைல் கண்டப்புக்கிறது எப்படி கரெக்டா வந்திருக்கு பாருங்க. என்ன துணி கிணி இல்லாம கூட்டத்துல வருதுன்னுதான் அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருதுண்ணே, நெருங்கி வருதுண்ணே. எவ்வளவு ஆசை ஆசையா வருது பாருங்க அண்ணே. ஏய் நில்லுப்பா, யார கேட்டு என் கழுதைக்கு தாலி கட்டின? என்னது, உங்க கழுதிங்களா? வயிறு தோஷம் இருக்குன்னு சொன்னாருங்க, அதனால கழுத்துல தாலி கட்டினாங்க. அது என்னடா என்னையே தோர்த்துதுங்க. உனக்கு தோஷம் இருக்குதுன்னா என் கழுதை தான் கிடைச்சதா? அது கழுதையா? என் புள்ள 6 மாத குட்டியில இருந்து வளர்க்குறேன். அது சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டா தான் அது சாப்பிடும். ஏதோ தாலியை கட்டிட்ட, ஒரு விலை போட்டு எடுத்துக்கோ. அதை எடுத்துக்கிட்டு நான் எங்கெங்க சுத்துறது? சபைகள்ல வாசிக்கிறவே என் கௌரவமே போயிடும். இப்ப பாரு, இந்த புத்தி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இப்ப நீ ஏதாவது மறுத்து பேசின, பிராணிகள் சங்கத்துல சொல்லி உன் மேல கேஸ் போட்டு கோர்ட்ல நிறுத்திடுவேன். அந்த அளவுக்கு போக வேண்டாங்க. இந்தாங்க பத்துக்கலாம். ஏய், நில்லு. இப்ப ஏதோ வாங்கிட்டேன், மாசம் ஜீவனாம்சம் வேணும். எதுக்குங்க? தாலி கட்டின இல்ல, அதுக்கும் வாயு வயிறு இருக்குல்ல, அதான் சம்பாதிக்கிறேன். குடு. இந்த விஷயம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கட்டுங்க. ஊர் உலகத்துக்கு தெரிய வேணாம். நான் வரேங்க. போயிட்டு வா, போயிட்டு வா.